இப்போ வந்து நீங்க வந்து இந்த ஊரை விட்டு போறேன்னு நீங்க முடிவு பண்றீங்கல்ல. ஓகே. முடிவு பண்றீங்க. உங்க ஐடென்டிட்டிய மாத்தணும்னு நெனைக்கிறீங்க. ஐடென்டிட்டிய மாத்துறீங்க. ஓகேவா? ஐடென்டிட்டிய மாத்தும்போது வேற ஊருக்கு போறீங்க. ஆமா. வேற ஊருக்கு போய் ஒரு பொண்ண லவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. லவ் பண்ணும்போது எந்த புத்தி உள்ள மனுஷனாலும் அடுத்தது என்ன யோசிப்பான்? அங்கேயும் நம்ம அப்பா, அம்மாவ கேட்க தான் போறாங்க. ஆ, அப்ப இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு உனக்கு அப்பயும் தெரியும். வரதான் போகுது. அப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீ என்ன? அப்பதான் நீ அத யோசிக்கிறியா? ஏதோ படம் புதுசா, ஐயோ! இங்கேயும் அப்பா, அம்மாவ கேட்டாங்களே! இல்லன்னா ஒண்ணு நீ அனாதைன்னு சொல்லியிருக்கணும். ஆ, ஓகேவா? எனக்கு அப்பா, அம்மா இல்லன்னு சொல்லி. இல்லன்னு நீ சொல்லியிருந்தேன். அத சொல்லல. எனக்கு அதுதான் சொல்லுவான்னு தான் நினைச்சேன் இல்ல, இல்ல. ஆக்சுவலி அந்த நான் எப்படி சீன்ல. தெரியுமா நினைச்சேன்? ஹாப்பிராஜ் அப்படிங்கிறதுனால ஒரு இந்த படத்தை எப்படி தெரியுமா எடுத்திருக்கணும்? வி ஆர் நாட் கிரியேட்டர்ஸ், வி ஆர் நாட் டைரக்டர்ஸ். கான்ஃப்ளிக்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு, இன்னும் இந்த படத்தை இன்னும் என்கேஜிங் ஆக்குறதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜிவி பிரகாஷ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அப்பா அம்மாவை நடிக்க சொல்லி ஒரு கொஞ்ச நாளைக்கு வாடகைக்கு எடுத்திருக்கணும். ஓகேவா? வாடகைக்கு எடுத்துட்டு அவங்க இது பண்றப்போ பையன் போயிட்டு என்னடா ரொம்ப நாளா பேசலன்னு இவங்களும் வந்திருக்கணும் இந்த இடத்துக்கு. ரெண்டு பேரண்ட்ஸையும் வச்சுட்டு மேனேஜ் பண்ணும் போது பொண்ணு வீட்டு சைட்ல எப்படி கான்ஃபிளிக்ட், அங்க என்ன ஏற்படுற காமெடி வந்து ஒண்ணுமே நல்லா. நீங்க சொல்லும்போது எனக்கு லக்கியா இது வந்து டைரக்டா இங்கதான் வந்து சொல்றீங்க. ஸ்மார்ட்டா ஆக்சுவலி முன்னாடி சொல்லவே இல்லை. ஆனா செம்மையா இருக்குது நீங்க சொல்றது. அப்படி ஒரு இருந்தா ப்ராப்பர் ஒரு அந்த காமெடி, அந்த காமெடி பண்ண ரேஞ்சுக்கு போயிருந்திருக்கும். ரெண்டு அப்பா அம்மா இருக்கும் போதே ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட் இருந்துச்சு. இப்போ ரெண்டு அப்பா அம்மா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரிஜினல் டூப்ளிகேட் இந்த ரூமுக்கு ஓடுறது, இங்க இருந்து காதலா வர்ற மாதிரி. ஆமா, அந்த மாதிரி இருந்திருந்தா இன்னும் கிரேசியான இது பிளாட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். எக்ஸாக்ட்லி வேற லெவல். லைக் அது வந்து அது என்ன சொல்றது, அது இன்னுமே பயங்கரமா எங்கேஜிங்காவும் வச்சிருந்திருக்கும். அதுக்கப்புறம் எங்கேஜிங்கா இருக்கும் இல்லையா, அட்லீஸ்ட் காமெடி அந்த ஒர்க் ஆயிருந்திருக்கும். அதான் அது ஒண்ணா. ரெண்டாவது, லெட் த வேர்ல்ட் கால் வாட் எவர் யூ ஆர். ஓகேவா? ஆனா ஒரு குடும்பத்துக்கு உங்களை வந்து பிடிக்கணும், உங்களை வந்து செப்பரேட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊர் வந்து கூப்பிடுது, உங்க அப்பா நான் வந்து உனக்கு எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு ஊர் சொல்றது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்துல நீயுமே விலகிட்டியே, என் கூட ரோட்ல நடந்து வரதை விட்டுட்ட, என் கூட வெளியே வரதை விட்டுட்ட, என் கூட ஸ்கூலுக்கு வரதை விட்டுட்ட, இந்த மாதிரி ஒரு யாரோ கிரியேட் பண்ற ஒரு மாயை, யாரோ கிரியேட் பண்ற ஒரு விஷயம் வந்து அத பசங்களும் வந்து எடுத்துட்டு அவங்களோட ஓன் அப்பாவை, அவங்களோட ஓன் அம்மாவை, அவங்களோட ஓன் ஃபேமிலியை வந்து ரிஜெக்ட் பண்ணாதீங்க. அவங்க வேர்ல்டு வந்து நீங்க அதை சொல்றதுனால நீங்க அதுவும் ஆயிட மாட்டீங்க. உங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணும். உங்க ஃபேமிலி வந்து, அதாவது உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களை சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்களும் உங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணுங்கிறது வந்து படம் வந்து லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல சொல்லுது. அதோட ஆக்டிங் வந்து பயங்கரமா காமிச்சிருப்பாரு.